புரட்சி தலைவரால் 1972 உருவான இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம். அந்த இயக்கம் தோன்றிய வரலாறு தீய சக்தியை, திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று உருவான இயக்கம். தலைவர் இருக்கின்ற வரை அந்த இயக்கம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. இந்திய வரலாற்றில் ஒரு பிராந்திய இயக்கம் கட்சி தொடங்கிய உடனேயே பாராளுமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற வரலாறை படைத்த தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதன் பிறகு கோவை சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல். இந்த 2 இடைத்தேர்தலுக்கு பிறகு 1977 இயக்கம் ஆரம்பித்த 5 ஆண்டுகளிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து 11 ஆண்டுகாலம் தமிழகத்தை ஆட்சி செய்தவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் இன்று அந்த வரலாறை உடைத்து ஒரு சரித்திர சாதனை படைத்தவர் புரட்சி தளபதி நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். இயக்கம் ஆரம்பித்த 2 ஆண்டுகளிலே தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு அரசியல் புயலை உருவாக்கி ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண மாற்றம் அல்ல, ஒரு தலைமுறை மாற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் மாற்றம் என்பது ஒரு தலைமுறை மாற்றம். அதேபோல தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்திய தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய கொள்கையும் அதேதான். தீய சக்தி திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தலைவி தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுடைய துணையோடு 4 ஆண்டுகள் 2 மாதம் அம்மாவுடைய அரசு நடந்தது. இப்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரை நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பொதுச் செயலாளராக உருவாக்கினோம். ஆனால் அவருடைய தவறான முடிவுகளால் இன்று இந்த இயக்கம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம். உண்மையை சொன்னால் துரோகி என்று சொல்கிறார். உண்மையை எடுத்து சொன்னால் யார் துரோகி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று சொல்வது சரியா என்று இந்த இயக்கத்திலிருந்து விலகி இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ள வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் நினைத்து பார்த்துத்தான் இன்று புரட்சி தளபதி தலைமையை ஏற்று இங்கே இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வருகின்றிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 42 ஆண்டுகள் இயக்கத்தில் உறுப்பினராக இருந்து 25 ஆண்டுகள் தீவிர அரசியலிலே இருந்தவனான். பல்வேறு உள்ளாட்சியிலே பல்வேறு பதவிகளில் இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டு 5 ஆண்டுகள் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி கொடுத்து அழகு பார்த்த தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். கரூர் சட்டமன்றம் என்று சொன்னாலே உங்களுக்கு நன்றாக தெரியும். அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக இருந்தது கரூர் சம்பவம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 41 அப்பாவி உயிர்கள் இறந்தது தளபதி அவர்கள் கரூர் வருகையின் போது. அது மட்டுமல்ல, கரூர் சட்டமன்றம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் அரசியல் பார்வையாளர்களும் உற்று நோக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அந்த தொகுதியில் அதிகாரத்தினுடைய உச்சத்தில் பல்வேறு பொய் வழக்குகளையும் பணத்திமிரில் தன்னுடைய அதிகாரத்திலும் பணத்தை வைத்து ஜெயித்து விடலாம், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய போராட்டத்திற்கு இடையில் நாம் வெற்றி பெற்றோம். இருந்தாலும் வெற்றி பெற்ற பிறகும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்து இன்று புரட்சி தளபதியினுடைய தலைமையில் இந்த இயக்கத்தில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் அத்தனை பேரும் இங்கே வருகின்ற தங்களை இதில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்று அரசியலுடைய நிலை என்ன என்பது தெரியும். ஒரு தலைவன் சரியான முடிவு எடுக்காமல் இருந்தால் அந்த இயக்கம் எப்படி போகும் என்பதற்கு உதாரணம் தான் இன்றைய நிலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட மிகப்பெரிய இயக்கம் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். அடிமட்ட தொண்டனுடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். நான் பல மேடைகளில் பேசும் பொழுது சொல்வேன், கீழே இருக்கக்கூடிய தொண்டன் கொடி பிடித்தால்தான் அந்த இயக்கத்தினுடைய தலைவன் கோட்டையிலே கொடியேற்ற முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட மாபெரும் இயக்கம், அந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதவர்கள்
உண்மையை எடுத்து சொன்னால் துரோகி என்று சொல்லுகிறார்கள். எனவே இன்று தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அல்ல, இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் நம்முடைய புரட்சி தளபதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது மட்டுமல்ல, தலைவர் இருக்கின்ற வரை 11 ஆண்டுகள் 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். அதே போல இனிமேல் தமிழகத்தில் வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி, புரட்சி தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சி தான் தமிழகத்திலே தொடரும் என்று சொல்லி இந்த இணைப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நானும் 2 பேரும் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டையும் விஜயபாஸ்கர், கரூரும் விஜயபாஸ்கர் என்று சொல்லி நாங்கள் இருவரும் மற்ற மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் சமீபத்தில் ஓரிரு வாரங்களிலே கரூர் வர இருக்கின்றார். அந்த கரூர் நிகழ்ச்சியிலே இன்னும் அலைகடலாக இருக்கக்கூடிய தொண்டர்களையும் அதில் இணைத்து இந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்காக உண்மையாக உழைப்போம் என்று சொல்லி